வணக்கங்க. ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் மே மாதம் 31ஆம் தேதி 2013 குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு இடம் பெயர்றாரு. அவர் ஜூன் 18, 2014 வரைக்கும் மிதுனத்தில் இருக்காருங்க. ரிஷப ராசிக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் மிகவும் பலமான யோகமான ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு இது நாள் வரைக்குமே ரொம்ப தடங்கல்கள், சிரமங்கள், வேலையில் தொல்லை, உடல்நிலையில் பிரச்சனைகள் அப்படின்னு பல பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் தன விரயம், கடன் தொல்லைகள்னு பல கஷ்டங்களை பார்த்த நீங்கள் இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை நிச்சயம் உங்களுக்கு கொடுக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கொடுக்கும். வேலையில் ப்ரமோஷன் வரணும் அப்படின்னா அது உங்களை தேடி வந்து சேரும். இல்லை நீங்கள் வேற ஒரு கம்பெனிக்கு இடம் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நிச்சயம் நடக்குங்க. சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள்னால யோகங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு தடையாக இருந்ததுன்னா திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இல்லை புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் நிச்சயம் உங்களுக்கு அமையும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் மிகப்பெரிய முன்னேற்றமும், புதிய கிளையண்ட்ஸ் அவங்களால பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள்னு எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான யோகமான காலங்களாகவே இந்த காலங்கள் அமையுங்க. இந்த மாதிரியான குரு, சனி, ராகு, கேது போன்ற முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு பலமாக யோகமாக அமையிறதுங்கிறது பல வருஷங்களுக்கு பிறகு தான் இந்த மாதிரி அமையும். திருப்பி இந்த மாதிரியான ஒரு கோல்டன் பீரியட் உங்கள் வாழ்க்கையில் அமையிறது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களோட திறமையும் உங்கள் உழைப்பையும் நீங்கள் அதிகமாக போட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி அடையிறதுக்கான வழி என்னவோ அதை நீங்கள் பாருங்கள். வீடு, வாகனம் அதனால் யோகங்கள் வரும். கடன் தொல்லைகள் இருந்திருந்தாலும் இல்லை லீகல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்திருந்தாலும் எல்லாத்துலேருந்து வெளியே வந்து ஒரு யோகமான காலங்களாக உங்களுக்கு நிச்சயம் இந்த காலங்கள் அமையுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் ரிஷபராசி அப்படின்னா 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த 9 கிரகத்தில் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் நீங்கள் பிறக்கும்போது ரிஷபங்கிற ராசியில் இருந்ததுனால நீங்கள் ரிஷபராசின்னு சொல்கிறீங்க. அந்த சந்திரன் மட்டுமே உங்களோட வாழ்க்கையோட விதியையும் விளைவுகளையும் டிசைட் பண்ண முடியாதுங்க. மீதி 8 கிரகங்கள் இருக்குது. நீங்கள் பிறக்கும்போது உங்களோட ஜாதகம் எந்த மாதிரியான அமைப்பில் அமைஞ்சதுன்னு பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு பரிபூர்ண பலன்களாக அமையுங்க. இப்போது நான் சொன்ன பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு 40% தான் உங்களுக்கு அது அமையும். மற்றபடி உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா yourgoodtime.in அப்படின்ற எங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து அதில் ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணி அதில் வந்து உலகத்துலேயே ஃபஸ்ட்டு தரம் உங்களோட ஜாதகத்துக்கான பலன்களை துல்லியமாக நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு தெளிவான பலன்கள், உங்களுக்கு கெரியராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, துல்லியமான உங்கள் ஜாதகத்துக்கான பலன்கள் கிடைக்கும். அதனால் இந்த பொதுவான பலன்கள் 40% இருக்குங்கிறதுனால அதுக்கும் ஒரு பலன் உண்டுங்கிறதுனால நாங்கள் அதை சொன்னோம். இருந்தாலும் எங்கள் வெப்சைட்டில் ஃப்ரீயாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் பாருங்கள். நன்றிங்க.